அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா 20 பசங்க. ஒரு ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கிற மாதிரி ஒரு லாங்காக வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு காரில் தான் போகணும். அப்புறம் ஏர்லி மார்னிங்கே நம்ம சீக்கிரமாக 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி தான் எந்திரிச்சு கிளம்புனதுனால பசிக்கும் இல்லை. அப்புறம் டீயும் வடையும் வாங்கி கொடுத்தாங்க. அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் மூடுனா ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ராவல் டயத்தில் தான் இவங்கெல்லாம் ஜிகின்னு இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா டக்குன்னு இந்த நிலைமைக்கு மாறிடுவாங்க. அப்புறமா நாங்கள் கல்யாணம் பண்ண அட்டன் பண்ண ஊர் வந்து பட்டுக்கோட்டை அதிராம்பட்டம் சைடுங்கிறதுனால அங்கே வந்து இந்த மாதிரி தான் சகன் சாப்பாடு. ஒரு தட்டில் வந்து 3 பேர் ஒன்றா சாப்பிடுவோம். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சகோதரத்துவத்தை இது பண்ணுறதுக்கு இன்னுமே அந்த ஊர் சைட்லலாம் இப்படி தான் சாப்பாடு. இந்த உணவுக்கு இன்னொரு பேர் வந்து 5 கறி சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் உங்கள் ஊரில் இருக்குதா? நீங்கள் யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஒரு பழக்க முறைகள்லாம் இருக்கும்ல, ஊருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்கும்ல, அது மாதிரியான ஏதாவது பழக்கங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, மாஷா அல்லான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன நம்ம வந்து அந்த ஊர் திரும்ப ரிட்டன் கிளம்பியாச்சு. ஊருக்கு போகிற வழியிலே நம்ம பக்கத்துலேயே இன்னொரு ஊர் முத்துப்பேட்டைங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கேயுமே போய் இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி விட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம், மணமகன் வீட்டுக்கு. அந்த ஏரியா அந்த தெருவு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நம்மலாம் பெரியவங்களாம் என்ன பண்ணுவோம், இந்த வீடெலாம் எப்படி கட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். பிள்ளைங்கள்லாம் வந்து தெருவு எப்படி இருக்குது ஜாலியாக விளையாடலாம். எந்த ஊராக இருந்தாலும் அவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே விளையாட்டு தான், ஒரே ஜாலி தான். அப்புறம் என்ன, நம்மளோட ஃபங்க்ஷன் மூடு இந்த மாதிரியான அழகான பல நினைவுகளோட முடிஞ்சிருச்சு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சகன் உணவு, இந்த 5 கறி உணவு, இது மாதிரியான வேறு பழக்க முறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.